இது வந்து உலகியல் ரீதியாகவே சொல்லணும்னா, இந்த வருடம் அதிகமாக தோற்றுப்போவரும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை போச்சு, நான் என்ன பண்ண போறேனோ அப்படிங்கிற வார்த்தைகள் எந்த ராசிக்குமே ஏற்பட போல வாய்ப்பே இல்ல. ஏன்னா, சனி கெடுப்பார், எவன் தடுப்பார் அப்படிங்கிற மாரி சனி பகவான் நிறைய விஷயத்த கொடுக்க போறார். இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த ஒரே வருடத்தில் நடக்கிறது. 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இது வந்து உலகியல் ரீதியாக மிகப்பெரிய அதிசயம். மேஷராசிக்கு கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே ராகு கேதுவை சேர்த்து 4 கிரகங்கள்னு சொல்கிறோம். ஸோ டாப் ஆஃப் லிஸ்ட் நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கணும்னா கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலுமே மிதுன ராசிக்கு பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் 8லேருந்து 9 போயிட்டார். அதுவே மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து சனி வச்சு செஞ்சது யாராலையும் மறக்க முடியாது. ஒரு 9ஆம் இடத்துல போய் உன்னுடைய வாழ்நாளில் உன்னுடைய குலதெய்வ ஆசீர்வாதமும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குங்கிறத சனி பகவான் உணர்த்துறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். குருவின் அனுகூலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து சிம்மராசிக்காரங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுறாரு. சிம்மராசிக்கு இனிமேல் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இறைத்தடி நேயர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி, ராகுகேத்து பயிற்சி, குரு பயிற்சின்னு 3 பயிற்சிகள் முடிஞ்சிருக்கு. தற்போது 12 ராசிகளுடைய நிலை எப்படி இருக்கு? இதை பற்றி பேசுறதுக்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய ஜோதிடர் சுந்தரபாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இறைத்தடி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் அப்படின்னா இந்த 3 கிரக பயிற்சி தான். இது வந்து உலகியல் ரீதியாகவே சொல்லணும்னா, இந்த வருடம் அதிகமாக தோற்றுப்போவரும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை போச்சு, நான் என்ன பண்ண போறேனோ அப்படிங்கிற வார்த்தைகள் எந்த ராசிக்குமே ஏற்பட போல வாய்ப்பே இல்லை. ஏன்னா, சனி கெடுப்பார், எவன் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நிறைய விஷயத்த கொடுக்க போகிறார். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மிக சிறப்பான விஷயத்தை ஒரு ஆக்டிவேட் பண்ணுறக்காண்டி குரு பயிற்சி இந்த வருஷம் நடக்குது. அதுக்கடுத்து இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு கேது, இவங்க தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைப்பவர்கள். அவர்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் நடக்குது. அப்போ இந்த 3 வருஷமும் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த ஒரே வருடத்தில் நடக்கிறது. 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். இது வந்து உலகியல் ரீதியாக மிகப்பெரிய அதிசயம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா, தரையில் சாதாரணமாக ஒரு ரோட்டோரமாக உட்காந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கவங்க, தன்னுடைய வாழ்க்கையை எப்படியா நகர்ந்து போகுமா அப்படின்னு நினைக்கிறவங்கள ராகு என்ன பண்ணுவான்னா, பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்க வைப்பார். அதே போல் நான் தான் அகராதி, என்னை விட்டால் இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது, நான் நினச்சா முடிப்பேன், எல்லாரையும் அழிப்பேன்னு நினைக்கிறவனை அழிக்கக்கூடிய விஷயத்த கேது நடத்தி கொடுப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா, இது உலகியல் ரீதியாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அண்டை நாடான ஒரு நாடு நம்மகிட்ட மோதிச்சு, நான் யார் தெரியுமா அப்படிங்கிறத காட்டுச்சு. திரும்ப சரணடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே நாடு தான். நம்ம நாடு சரணடையலை. ஏன்னா நம்ம நேர்மைக்கு உட்பட்டு நம்ம போய் யார்ட்டையும் வம்பிழுக்கலை. அப்போ வம்பிழுத்தவன் என்ன பண்ணுறான்? வீழ்கிறான். இதுதான் மனிதனுடைய கிரகங்கள் ரீதியாக ஏற்படுற ஒரு சூட்சமம். நாடுக்கே எப்படின்னா, அன்றாடமாக சாதாரண மனிதனாக இருந்துக்கிட்டு நான் தாங்கிற திமிரில் அடையிறவனை ராகுவும் கேதுவும் பக்குவப்படுத்தி உன்னுடைய நிலை இதுதாங்கிறத உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தில் ஏற்பட போகுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது வந்து பொதுவான கருத்துக்கள். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்ட ஒரு மேச ராசி அப்படிங்கும்போது, மேச ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல வந்திருக்கிறார். ஸோ நம்ம சனி பயிற்சி பலனில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கோம். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது சனி பகவான் 7.5 சனின்னு மேசராசி சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. மேசராசிக்கு சனி பகவான் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரப்போகிறார். மேசராசிக்காரங்களுக்கு சனி பகவானும் சரி, குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 5ல் வந்திருக்கார். மேசராசி அன்பர்களுக்கு இந்த 3 கிரகங்களின் பயிற்சி மூலமாக இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்தே என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னா, பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள்.
பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் என்னடா பண்ண போகிறோம், வாழவா வேண்டாமா, இந்த கடனுக்காண்டி ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமைலாம் நமக்கு வந்துருமோ. ஏன்னா மேச ராசிக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கும். யார்கிட்டையும் போயிட்டு ஐயா என்னை மன்னிச்சுக்கோன்னு கேட்குற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம கடன் பட்டுட்டோம், அதுக்காண்டி குனிஞ்சு நிற்கலாம், அதுக்காண்டி இவங்க காலில் விழக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களையே வச்சு செஞ்சது இந்த கிரகங்கள். ஸோ அந்த நிலையை மாற்றக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்களுடைய பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள முன்னேற்றம் உண்டு. கடன் சுமை உறுதியாக குறையும். படிக்கவே மாட்டேங்கான் என் மகன், மேச ராசியில் பிறந்துட்டான், படிப்பை நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலாம் வந்துருச்சுன்னா, இப்போ இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு மேலே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் ஆரம்பிக்காங்க, காலேஜ் ஆரம்பிக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக மேசராசி மாணவன் சிறந்த மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்புலாம் கிரகங்கள் சாதகமாக இருக்குது. மேசராசிக்கு கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே ராகு கேதுவை சேர்த்து 4 கிரகங்கள்னு சொல்கிறோம். ஸோ டாப் ஆஃப் லிஸ்ட் நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். நீங்கள் உங்கள் வீராப்பா காட்டினீங்கன்னா கிரகம் அதோடைய செயல்பாடை செஞ்சிடும். ஸோ நம்பிக்கையோடு செஞ்சால் வெற்றி உறுதி. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 11ஆம் இடத்துல. குரு பகவான் ராசியை விட்டு கடந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. கேது பகவான் 5லேருந்து 4ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ராகு வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்போ ரிஷப ராசிக்காரங்க வேலை இல்லைங்கிற போராட்டத்தில் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கும். அதேபோல் தொழில் தொடங்கலாமா, நான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கேன். ஆனால் அந்த தொழில் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கலாமான்னு மட்டும் யோசித்தாங்கன்னா கட்டாயமாக பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடவே கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் இப்போ தொடங்கினாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க. சுயமாக தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளிங்கிறது கிடையவே கிடையாது. உயிருக்கு உயிராக உழைப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனியில் ரிஷபராசிக்காரங்க வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ராசியும் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க வேலை பார்ப்பாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை படைச்சேப்பா நீ செஞ்சிட்டா சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் வேலை டைம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன், 10 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த வேலையை முதலாளி கொடுத்துட்டாரு, என்னுடைய மேனேஜர் கொடுத்துட்டாரு, நான் உயிரை கொடுத்து வேலை பார்ப்பேன்னு சொல்லி வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான் நம்ம ரிஷபராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கே வேலையில் பல பஞ்சாயத்தை பண்ணி தான் கஷ்டப்படுத்துச்சு கிரகம். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் குருவோடைய பார்வையின் மூலமாக இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, குரு பார்க்காரு. அப்போ இவங்களுடைய பிரம்மாண்டம்ங்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயத்தை நோக்கி பயணிக்கும். பயப்படவே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா, தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா இவங்க கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கணும். யாரையா விட்டுட்டு நீ போய் பார்த்துருங்க காசு கொடுக்கணும்னு மட்டும் சொல்லாமல் தன்னுடைய அம்மாவை கூட சேர்ந்து போய் ஏதாவது சின்ன சின்ன ஒரு ப்ராப்ளங்க வருதுன்னா அவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேபோல் புதிய வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுத்தாங்கன்னா வாஸ்து ரீதியாக கொஞ்சம் பார்த்து கட்டணும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேதுங்கிறது வாஸ்துல ஏதாவது சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஸோ அதனால் வாஸ்து ரீதியாக சிறப்பாக முடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி ஐயா. இப்போ அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மிதுன ராசி வந்து பார்த்திங்கன்னா, கற்பனைகளை எப்பொழுதுமே வாழக்கூடியவங்க. சும்மா சர்வசாதாரணமாலாம் இருக்க மாட்டாங்க. எதை யோசித்தாலுமே கொஞ்சம் அதிகமாக ஓவர் ஆஃப் திங்கிங் இருப்பாங்க. எதையும் பிரம்மாண்டமாக யோசிக்கணும். நம்ம யோசித்தோம்னா அது காய் நகர்த்துற விதம் கரெக்டாக அது நம்ம செஸ் காயின் விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? கேரம் போர்டு விளையாடும்போது எப்படி விளையாடுவோம்? அசால்ட்டாக தூக்கி வச்சிட மாட்டோம். ஒரு காயை தூக்கி வச்சோம்னா அது கரெக்டாக ராணியை வைப்பானா, ஆப்போசிட்டோட பார்ட்டியோட மனநிலையை அறிஞ்சு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க காய் நகர்த்துவாங்க இவங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் கடந்த காலங்களில் இவங்க நினச்சி காய் நகர்த்தின அத்தனை விஷயமும் நிறைய பிரச்சனையை கொடுத்துச்சு. நான் பக்காவாக பிளான் போட்டு பண்ணேன், என்னோடய ஆப்போசிட் பார்ட்டி என் கூடவே இருந்து என்னை குழிப்பறிச்சிட்டான் அப்படிங்கிற நிலை தான் கடந்த காலங்களில் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் இடத்தை எழுதி 12ல் உட்காந்து பின்னாடி இருந்து அடித்தான். முன்னாடி இருந்து அடித்ததுக்கான வாய்ப்பே இல்லை. பின்னாடி இருந்து மறைமுகமாக தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறக்கூடிய அமைப்பு என்னென்னா, குரு ராசிக்குள்ளே நுழையிறார். ஒரு ராசிக்குள்ளே குரு நுழையிறனால நிறையா விஷயங்களை அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சந்தோஷம் எங்கே அப்படின்னு தேடிக்கொண்டு எனக்கெல்லாம் வாழ்க்கையில் கடந்த ஒரு 2.5 வருஷமாக சந்தோஷமே இல்லைங்க அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலை உள்ள மிதுன ராசிக்காரங்களுக்கு, உனக்கு இதாயா சந்தோஷம், உன்னோட வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் இருக்குது, கவலைப்படாதங்கிறத கேது அந்த 4ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 3ஆம் இடத்துக்கு வந்து ஒரு உறுதி செஞ்சுட்டாருங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் வந்து 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க உறுதியாக புதிய தொழில் தொடங்கலாம். பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கணும்னா
கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இருந்தாலுமே மிதுன ராசிக்கு பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்க்க வேண்டிய விஷயம். திருமண வாழ்க்கையோட பார்ட்னரும் ஓகே, அதே போல் தொழில் ரீதியாக உள்ள பார்ட்னருமே நம்மளுடைய அவங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் தொடங்கலாம், சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு, அதாவது இவங்க ஜாதகமும் அவங்க ஜாதகமும் ஃபேவராக இருக்கா, எப்பயுமே நிலையான தன்மையில் போகுமாங்கிறத செக் பண்ணிவிட்டு இவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்கினாங்கன்னா பாதிப்பில்லாத வாழ்க்கை, வெற்றிகரமான சூழ்நிலையை நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்கும் என்பது உண்மை. அடுத்த ராசியான கடக ராசிக்கு பயிற்சிகள் எப்படி இருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கடக ராசி தன்னுடைய சுமையை மட்டும் வச்சுக்கிறாம பிறருடைய சுமையையும் தூக்கி சுமக்கிறவங்க தான் கடகராசி. அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா அழுதுருவேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இவங்க சொல்லவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கண் அப்படியே பொது 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 பொதுன்னு வரும். ஏன்னா தாய் உள்ளம் கொண்டவங்க, அம்மா மேலே ரொம்ப அக்கறை வச்சுருப்பாங்க. ஸோ அதேபோல் குருவை மதிக்க தெரிந்தவர்கள். தனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்ட ஒரு நபர் யாராக இருந்தாலும் சரி, அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, தன்னுடன் வேலை பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒரு விஷயத்த இவங்களுக்கு இயக்கி கொடுத்துட்டாங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நான் கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி இவங்க அவங்க கூடயே பயணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இயற்கை குணம் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட இயற்கை குணம் உள்ள கடகராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக படாத பாடு, முயற்சிகள் எல்லாம் தடை, போராட்டம் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இருந்துச்சு. அதை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பில் உன்னோட முயற்சிக்கான வெற்றி உண்டு அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துலேருந்து ஒரு செயல்படுத்துகிறார். ஸோ அதேபோல் 3ஆம் இடத்துல இருந்த கேதுவுமே 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு குருவும் சாதகமாக இருக்கார். 12ல் போயிட்டாரே அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு வந்து ஒரு முக்கியமான பாவகங்களை பார்க்குறார். இவருடைய முயற்சி ஸ்தான விஷயங்களுக்குரிய விஷயங்கள், அதேபோல் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் குரு வந்து சிறப்பாக கொடுக்கறனால கடகராசிக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா கேது 3ஆம் இடத்துலேருந்து ரிலீஸ் ஆகி 2க்கு வந்துட்டார். அப்போ இவங்க இளைய சகோதரன் மூலமாக ஒரு நல்ல விதமான மாற்றத்தை சந்திக்க முடியும். இவங்களை விட வயது குறைந்த நபர்கள் இவங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. இவனால அவங்க தான் டிஸ்டர்பன்ஸ் வந்திருப்பாங்க. என்னோட வயசு குறைஞ்சவங்க கூட என்னை மரியாதையாக நடத்திட்டான், நான் என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி கடகராசிக்காரங்க ஃபீல் பண்ணாங்க பார்த்தீங்களா. இப்போ அப்படி இல்லாமல் யார் அந்த தவறை செஞ்சாங்களோ அவங்களே இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு இவங்களுக்கு உதவியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சனி பகவான் 8லேருந்து 9 போயிட்டார். அதுவே மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து சனி வச்சு செஞ்சது யாராலையும் மறக்க முடியாது. இப்போ 9ஆம் இடத்துல போய் உன்னுடைய வாழ்நாளில் உன்னுடைய குலதெய்வ ஆசீர்வாதமும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குங்கிறத சனி பகவான் உணர்த்துறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகு 8ல் வந்தது ஒரு விஷயம். 8ல் வந்திருக்காரு, கொஞ்சம் நிதானமாக செயல்படணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். சும்மா வீல் பண்ணுறேன் ரீல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக என்ன ஆகணும், ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணும். இது வந்து குறிப்பிட்ட வயது உள்ளவங்க செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் இளம் வயசுகள் கொஞ்சம் துள்ளி குதிக்க வேண்டிய காலகட்டம்னால கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சிம்ம ராசி சிம்மாசனத்தில் எப்பயுமே அப்படி கம்பீரமாக அமர்ந்துக்கிட்டு நாளா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் 2.5 வருஷமாக அவங்களுக்கு ரொம்ப கம்மி. இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சியில் சிம்ம ராசிக்காரங்க படாத பாடு பட போகிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா 8ல் சனி போயிட்டார், எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வச்சு செய்ய போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய கிரக பயிற்சி மூலமாக நம்ம அறிஞ்ச ஜோதிட ரீதியான உண்மை என்னென்னா, சிம்ம ராசிக்கு இனிமேல் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. குருவின் அனுகூலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துலேருந்து அமர்ந்து சிம்ம ராசிக்காரங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையை கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க போகிறார். இனிமேல் உன்னால் எல்லாம் முடியும், நான் இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு 11ஆம் இடத்துலேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு குரு பகவான் நிகழ்த்துறார். அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷனும் உண்டு. புத்தி பேதலிச்சு போயிட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன், என்னோட நிலையே போச்சு அப்படின்னு நினச்ச சிம்மராசிக்காரங்க கூட இனிமே என்னால் மறுபடியும் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி நடத்து காட்ட முடியும், முடியாதுங்கிற விஷயம் இனிமேல் கிடையாதுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறனால சிம்மராசிக்காரங்க கவலைப்பட தேவையில்லை. ராகு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அப்போ 7ல் ராகு அமர்ந்தனால திருமணம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்நிய மொழி, அந்நிய பாசைகள் அல்லது அதர் சமுதாயம் சார்ந்தவங்களை தான் லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மதம், இனம், மொழி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து தெளிவாக எடுக்க முடியும். கேது உள்ளே வந்துட்டார். அப்போ என்னென்னா சிம்மராசிக்காரங்க இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு காலையில் எந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். இந்த 2 பேரையும் கரெக்டாக இவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா சனி 8ல் உட்காந்தாலும் சரி, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நல்லாவே இருப்ப அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை முழுமையாக கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை.
அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு? கன்னி ராசி கவலைகளும் வருத்தங்களும் ஏண்டா வாழ்கிறோங்கிற எண்ணத்திலும் கடந்த 1.5 வருஷமாக படாத பாடு. கன்னி ராசிக்காரங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. கன்னி ராசியை பெற்றெடுத்தாங்களே நம்மளுடைய தாய்மார்கள், அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ தூரம் அவங்களுக்குமே உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துச்சு. ஸோ இந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பாக கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். முதல் விஷயம், கேது ராசியை விட்டு போயிட்டார். உனக்கு கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, நிம்மதியான தூக்கம் இருக்கும், நிம்மதியான செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதே போல் கணவன் மனைவிங்கிற பந்தத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒன்று நினைப்பாங்க, அதாவது கணவர் ஒன்று நினைப்பார், மனைவி ஒன்று நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஈகோ பிரச்சனை கடந்த ஒரு 1.5 வருஷமாக இவங்களுக்கு ராகு கேதுவும் கொடுத்தாங்க. இது ரிலீஸ் ஆகி இவங்களுடைய உணர்வுபூர்வமான அன்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆற்றலும், பொருளாதார நிலையில் இவங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கூட பயணிக்கக்கூடிய செயல்பாடுகளும் உங்களுக்கு குரு பார்வை மூலமாக கிடைக்குது. அதேபோல் தாயாருக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அம்மா ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருப்பாங்க. அம்மாக்காண்டி ஆஸ்பத்திரி செலவழிச்சிட்டேன், எங்கள் அம்மாவை புரிய வைக்க நான் போராடின போராட்டமே அளவு கிடையாது அப்படின்னு நிலை இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. உயர் கல்விக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகங்கள் உண்டு. இப்போ கன்னிராசிக்காரங்க ஏதாவது படிப்புக்கான விஷயங்களுக்கு வெளியூரோ வெளிநாடோ போகலான்னு நினச்சாங்கன்னா 100% போகலாம். அதற்கான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு இருக்குது. நைட்டு மட்டும் கொஞ்சம் வேகமாக தூங்குங்க. ஏன்னா நல்லா இருக்குங்கிறக்காண்டி கனவுல கூட உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் அதை விட்டுட்டு கனவுல போய் நினைவில் இருக்கணுங்கிறக்காண்டி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் கெட்டு போயிடும். ராகு ஒரு பார்வையில் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, கேது உங்களை 12ல் உட்காந்துருக்கனால கொஞ்சம் நிதானமாக செய்யணும். புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் அந்த கடன் எதுக்காண்டி வாங்கணும்னா, ஒன்று வீடு கட்டுறதுக்கு வாங்கணும் அல்லது படிப்புக்காண்டி வாங்கணும். இதை தவிர்த்து தேவையில்லாத கடன் வாங்குவதை நிறுத்திக் கொள்வது நல்லது. சனி பகவான் சமசத்ம பார்வையாக 7ஆம் இடத்துல உட்காந்து பார்க்குறாரு. 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களை குறிக்கும். இப்போ நண்பர்கள் அப்படிங்கும்போது புதிய நண்பர்கள் ஏதாவது அப்ளிகேஷன் வருது, எப்படி ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, பட்டரு இப்படி நிறையா வருது பார்த்திங்களா. நம்மளை கெடுக்கிறதுக்கு நிறையா விஷயமும் வருது, நம்மளை வளர்க்குறதுக்கும் அதை பயன்படுத்திக்கிறோம். அது ஒரு விஷயம். நீ கத்தியை எதுக்கு பயன்படுத்துகிறங்கிற ஒரு விஷயம் இருக்குது. காய்கறி வெட்ட பயன்படுத்தினேன்னா நீ சமையல் செஞ்சு சாப்பிடுவ. நீ கத்தியை வந்து இன்னொருத்தனை குத்த பயன்படுத்தினா நீயும் அழிவா அவனும் அழிவான். இதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்கும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, சமூக வலைதளமான எல்லா விஷயமும் சரி. ஸோ இதை நட்புகள் கண்ணுக்கு தெரியாத ஒரு நட்புகளை போய் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 1.5 வருஷம் கழிச்சு ஏன்டா ஏற்றுக்கிட்டோங்கிற எண்ணம் கன்னிராசிக்கு வந்துடும். ஸோ கவனமாக இருந்தால் சிறப்பான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், மன அழுத்தம் இல்லாத சூழ்நிலை கன்னிராசிக்கு இந்த ஜூன் மாதத்துலேருந்தே துவக்கம் ஸ்டார்ட். அடுத்த ராசியான துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசி துள்ளி குதிக்கக்கூடிய ராசியில் முதல் ராசியாக துலாம் ராசி எடுத்துக்கலாம். கீழே கமெண்ட்ஸில் போடுவாங்க, யோ நாங்கள் எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கோமையா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த துள்ளி குதிக்க போகிற காலம் இனிமே வரப்போகிற காலம். கோச்சார கிரகங்கள் நம்ம சொல்கிறது எல்லாமே சுய ஜாதகம் கிடையாது. கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த கோச்சார கிரகமான குரு பகவான் இவங்க ராசியை பார்க்காரு. இவனால் ராசிக்கு 8ல் உட்காந்து படாத பாடு, முயற்சி எடுத்தே முடியல. நான் உண்மையாக நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். என்னையை தள்ளி விட்டு பின்னாடி ஒன்றுமே வேலை பார்க்க தெரியாமல் முன்னாடி போயிட்டேன், நான் என்ன பண்ணேன்னு தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்திருக்குல்ல. அதை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக குருவின் பார்வை இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு 9ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கார். 9ஆம் இடத்துல அமர்ந்து இவங்களை பார்க்கறது இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய மாற்றம். அப்படியே சாதாரண சட்டை போட்டவர் இனிமேல் பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு மாப்பிள்ளை மாதிரி போவார். அதே போல் நம்ம மருமகளாக இருக்கோமே, மாமியாருக்கு பயந்துக்கிட்டே வாழ்ந்துக்கிருக்கோமே நினைக்கிற நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் இனிமேல் கம்பீரமாக மாமியாரோட மரியாதையை ஏற்றுக்கொண்டு மரியாதை கொடுப்பாங்க. அதன் மூலமாக சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பாக நம்ம உறுதியாக சொல்ல முடியும். பொருளாதாரத்தில் இவங்க கவலைப்பட தேவையில்லை. பொருளாதாரம் வரும். ஆனால் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பொருளாதாரத்தை கொஞ்சம் அனாவசியமாக செலவழிப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதேபோல் குழந்தை பாக்கியம் என்று பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை அழுத்தமாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ராகு 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 6ல் இருந்த ராகு 5க்கு வந்துட்டார். ஸோ 5ல் வந்துட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, புத்திர தடைன்னு சொல்கிறாங்க. அது அல்ல, புத்திர தோஷம். தோஷம் என்றால் என்னென்னா, ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் அதிகமான இமேஜினேஷன், அதிகமான ஆசைகளை தூண்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன விஷயமா இருந்தாலும் சர்வசாதாரணமாக யோசிக்கிறவங்க கொஞ்சம் பிரம்மாண்டத்தை நோக்கி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதிலலாம் நல்ல ஒரு சூப்பரான விஷயங்கள் இருக்குது.
ஸோ சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல, அதாவது துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசிக்குள்ளே போயிருக்கார். அவர் மீன ராசிக்குள்ள போனது பிரச்சனை கிடையாது. அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமருது. அப்போ வண்டி வாகனங்கள்ல போகும்போது, இரவு நேரங்கள்ல வண்டி வாகனங்கள்ல போகும்போது, முடிஞ்ச அளவு நீங்க வண்டி ஓட்டாம, ஏதாவது ஒரு டிரைவர், உங்களுக்கு வேண்டிய நண்பர்கள், நல்ல ஒரு டிரைவர் வண்டி ஓட்டுறவர பார்த்து வண்டி ஓட்டிட்டு போனீங்கன்னா, தேவையில்லாத விபத்துக்களோ, தேவையில்லாத விரய செலவுகளோ வராம இவங்கள பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிறது கருத்து. அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசி, காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம். எங்களுக்கு மட்டும் ஏன்யா எங்கள இப்படி பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரி தான் விருச்சிக ராசிக்கு எப்போதுமே நெ ஒரு 1 வருஷம் நல்லா இருந்துட்டாங்கன்னா, 2 வருஷம் போராடுறேன் அப்படின்னு தான் இவங்க வாழ்க்கையில இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கிரக நிலைகள் சாதகமா இருக்கு. அதாவது விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி போயிட்டார். 4ல இருந்தவர் 5க்கு போயிட்டார். ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு கரெக்ட்டா 7ஆம் இடத்துல அமர்ந்த குரு இப்ப 8க்கு போயிட்டார். குரு மட்டும் 8க்கு போனா தான் ஒரு விருச்சிக ராசி கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனா அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது அமர்ந்தவர் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு போயிட்டார். 10ஆம் இடத்துல கேது அமரலாம், தப்பல்ல. ஆனா என்னன்னா, ராகு கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ராசிக்கு கரெக்ட்டா 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்ப வச்சு விருச்சிக ராசிக்கு நம்ம பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்கு பொருளாதார விஷயங்கள்ல உள்ள தடை விலகப் போகுது. நல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அந்த பிசினஸ் மூலமா வெற்றி பெறுவாங்க. ஏற்கனவே பிசினஸ் பண்ணிக்கிருக்கவங்களுக்கு லாபங்கள் கையில வரமாட்டேங்குது. அதான் என்ன சொல்லுவோம்னா, "கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல" அப்படிங்கிற பாட்டுக்கு ஏற்ற வாழ்க்கை தான் கடந்த காலங்கள்ல விருச்சிக ராசிக்கு அமைந்திருக்கும். ஸோ அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக கிரக நிலைகள் சாதகமா இருக்கு. வருமானங்கள் நல்லா வரும். அதேபோல இவங்களுடைய மூத்த அ சகோதரர்கள், சகோதரிகள் இவங்களுக்கு உதவியா இருப்பாங்க. மூத்த சகோதர, சகோதரிகளுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலையெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் முடிச்சு கணவன் மனைவியாக நாங்க வாழ்வதற்கான வாய்ப்பே இல்லாம பிரிவை சந்திச்சிட்டோம். எங்களுக்கு ஒரு உறவுங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்கன்னா, இனிமே அந்த ஃபீலிங் மாறும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் நன்றாக இருக்கிறது என்று பார்க்குறோம். இவங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அம்மாவழி உறவான தாத்தா, பாட்டி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ அதேபோல பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப மதிச்சு மரியாதையா ஆசீர்வாதம். ஏன்னா கேது 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால, இவங்க அவங்க அம்மாவழி உறவான தாத்தா, பாட்டிய ஆசீர்வாதம் வாங்குனாங்கன்னா, அவங்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு முழுமையா கிடைச்சிச்சுன்னா, விருச்சிக ராசிக்காரங்க இந்த 1 1/2 வருஷத்தில நானும் மிகப்பெரிய நன்றாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கான சூழ்நிலை விருச்சிக ராசிக்கு இருக்கு. அடுத்த ராசியான தனுஷு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? தனுசு ராசி, பல குருமார்களின் ஆசீர்வாதம் பெற்ற ராசி தான் தனுசு ராசி. தனுசு ராசினாலே குரு அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். குலதெய்வத்தின் ஆசீர்வாதம், குருவின் ஆசீர்வாதம் தனுசு ராசிக்கு எப்பவுமே உண்டு. அதனால தான் அந்த எல்லா இடங்கள்லயும், எல்லா ஃபீல்ட்லயும் பாருங்க. அதாவது ஒரு பக்கம் டீச்சர்ஸ் வச்சுக்கோங்க. காலேஜ்ல உள்ள ஆசிரியர்கள வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் வச்சுக்கோங்க. இவங்களும் அதிகமா தனுசு ராசியில இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நகர்வு இப்போ நம்ம ஐடி ஃபீல்டு பார்க்குறோம். மத்த எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "டேய் இத பண்ணாதடா, அத பண்றா, நீ அடுத்த கட்ட நகர்வு போனா இப்படி செய்டா." அந்த ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு பாதை அமைத்து கொடுப்பதில் இவங்க மிகப்பெரிய ஒரு கிரக நிலைகள சூப்பரானவங்க. இவங்களுக்கு குரு அப்படிங்கிற பட்டத்தை தாராளமா குடுத்துடலாம். அந்த அளவுக்கு இவங்களுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். இவங்களுடைய செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். ஆனா, இந்த நன்றாக இருக்கும் வார்த்தை இவங்களுக்கு ஒரு வருஷமா அந்த வார்த்தையே இல்ல. ஏன்னா, இவங்களுடைய ராசியின் அதிபதி குருவே 6ஆம் இடத்துல அமர்ந்தார். ஸோ, இப்ப 7க்கு வந்துட்டாரு. இனிமே இவங்களுக்கு வெற்றி தான். எல்லா விஷயங்கள்லுமே இவங்க நினைச்ச மாரி, நினைச்ச விஷயத்த முடிக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. 3ஆம் இடத்தில் அமர்ந்த சனி 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். முயற்சிகள்ல உள்ள தடைகள் விலகப் போகுது. ஏன்னா குருவே 3ஆம் இடத்த பார்க்காரு. தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக கும்பராசிய இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கும்பராசிய பார்க்கறது, இவங்களுடைய முயற்சியில அதிவேகமான ஒரு முயற்சியா இருக்கும். இவனால செய்யவா வேண்டாமா? செஞ்சா பாதிப்பாயிருமோ? இல்ல செஞ்சு பாதிப்பாயிருச்சே! நம்ம இனிமே அவ்வளதானா? அப்படிலாம் யோசித்த தனுசு ராசிக்காரங்க, இல்ல இனிமே செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன், முயற்சிகளுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதேபோல தனுசு ராசியில ஆசிரியராக பணிபுரியிற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மதிப்பும், மரியாதையும் சிறந்த ஆசிரியர்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுக்க போறதுல நம்ம தனுசு ராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போதுன்னு பார்க்குறோம். ஸோ 4ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தாயாருடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம். புதுசா ஒரு கடன் வாங்க போறேன்யா அப்படின்னு நினைச்சாங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் நண்பருக்கு வாங்கி குடுக்கேன்,
உடன் பிறந்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் செய்யாமல், இவங்க தேவைக்கான ஒரு வீடு கட்டவோ, அல்லது ஒரு படிப்புக்காகவோ, அல்லது தன்னுடைய சந்தோஷத்துக்காக வேணா வாங்கிக்கலாம். மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்தா, திரும்ப அந்த கடன் நீங்க தான் கட்ட வேண்டிய சூழ்நிலையை கிரகம் குடுத்துரும். ஸோ நிதானமா செயல்பட்டா, தனுசு ராசிக்கு அமோகமான காலம் என்று சொல்லலாம். அடுத்த ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்கு? மகர ராசி மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையாவே மகத்துவம் வாய்ந்தவர்கள். அது ஒரு சொல்லுவோம்ல, கழுதை வந்து சுமைய சுமந்து போகும். அந்த கழுதைக்கே தெரியாது. இத்துணூண்டு சாப்பாட்டுக்காண்டி தான் சுமந்து போறோம்னு தெரியாது. ஸோ அதே மாரி தான். இது வந்து நான் அவங்கள கழுதைன்னு சொல்லவும் இல்ல. ஆனா அந்த அளவுக்கு சுமை தாங்கின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா, அந்த பொதி மூட்டைய எவ்வளோ நாள் வெயிட்ட தூக்குற காளமாடு மாரி, நம்மளுடைய இது கழுத மாரி தன்னுடைய குடும்ப சுமைகளை சுமங்கிற சுமை தாங்கி தான் இவங்க. ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம். கர்ம ஸ்தானம். அத்தன பேருடைய ஒரு கஷ்டங்களையும், கவலையும் நான் சுமந்து நடந்து போறேன். அப்படிங்கிற இயக்கத்தை இவங்க கொண்டவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு இவங்க சிறப்பான தன்மை கொண்ட இவங்களுக்கு, கடந்த 7 1/2 வருஷமா தன்னுடைய வாழ்க்கை எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருந்த செயல்பாடுக்கு, "இதான்டா உன் வாழ்க்கை. இனிமே கவலைப்படாத. உனக்கு வெற்றி உண்டு." அப்படின்னு சொல்லி, இவங்க ராசியின் அதிபதியான சனி பகவானை ரிலீஸ் பண்ணிட்டு போறாரு. "இனிமே உன்னை கஷ்டப்படுத்த போறது கிடையாது. நீ தைரியமா செயல்படு. உன்னால முடியாதுன்னு இனிமே நீ சொல்லத் தேவையில்ல. உன் முயற்சியெல்லாம் வெற்றி குடுப்பேன். கவலையெல்லாம் உனக்கு தகர்த்தெறிஞ்சு, இன்பத்த மட்டும் குடுக்கப் போறேங்கிறத சனி பகவான் உணர்த்துகிறார்" என்று பார்க்கிறோம். 6ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார். 6ஆம் இடத்துல குரு போனது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு பரவால்ல. மிகப்பெரிய கஷ்டம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, இவங்களுடைய ராசிக்கு அவர் 12க்குரியவர் 3ஆம் இடத்து அதிபதி தான். ஸோ மறைவு ஸ்தான அதிபதி மறைவுக்கு போயிட்டார். அதனால ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில இன்னொரு ரிலீஸ் ஆகக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேது இவங்களுக்கு கரெக்ட்டா வந்து 9ஆம் இடத்துலேருந்து 8க்கு போறாரு. ஸோ கேது 9ல உட்காந்து மகர ராசிய வந்து வச்சு செஞ்சுச்சு. மகர ராசியில உத்திராட நட்சத்திரக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த டிசம்பர் எண்டுலேருந்து வேலைய இருக்கவா வேலைய விட்டு போக வேண்டிய சூழ்நிலைலாம் பல பேருக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதேபோல திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 2024 பிப்ரவரி மாசத்துலேருந்து அந்த இயர் எண்டு வரையுமே மன அழுத்தத்துடன் சுத்த வேண்டிய சூழ்நிலை. எதையுமே புரியாது. எனக்கு எல்லாமே புரியலங்க. ஏங்க எனக்கு நடக்குது அப்படின்னு தெரியாத சூழ்நிலைலாம் அவங்களுக்குலாம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, மனசுல பட்டத வெளிப்படையாக செயல்பாற்றக்கூடிய செயல்பாடுகளும், மகிழ்ச்சியான சூழ்நிலையும் மகர ராசிக்கு சனி பகவானும் குடுக்காரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அற்புதமா குடுக்காரு. கேது பகவான் உன்னைய நீ நல்லார்றா அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டு போறாருங்கிறத நம்ம தைரியமா சொல்ல முடியும். ராகு 2ல அமர்ந்திருக்கிறார். குரு பார்வை இருக்கு. 1 வருஷத்துக்கு கவலை இல்ல. அடுத்த ராசியான கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு? கும்பராசி. அதாவது இப்போ நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு மேல ஒரு லைட் வெளிச்சம் இருக்கு. அந்த லைட் வெளிச்சம் தான் உங்கள பிரகாசமா காட்டுது அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா, இருள் இருந்தா பிரகாசம் வராது. அதே மாரி கும்பராசி ஒரு இடத்துல இருந்தாருன்னா, அந்த கும்பராசி இருக்கிறனால அந்த இடத்துல குழப்பம் வராது, ஒரு கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி தான் கும்பராசிக்காரங்க. மத்தவங்களுக்கு வெளிச்சத்தை மேல இருந்து குடுத்து, தன்னுடைய வாழ்க்கைய அர்ப்பணிச்ச ஒரு புண்ணியவான்ங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போனது ரொம்ப ரொம்ப சூப்பர். சனி 2க்கு போயிட்டாரு, ராகு ராசிக்கு வந்துட்டார். ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்க போறீங்க. இனிமே வந்து வாழ்க்கையில வெற்றிகள், மகிழ்ச்சிகள் ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. ஏன்னா குருவின் பார்வை கும்பராசிக்கு அற்புதமா இருக்கு. கும்பராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்காரு, கும்பராசிய பார்க்காரு, 9ஆம் இடத்த பார்க்காரு. அப்ப குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும், உங்களால் முடியாது, உங்களால் செயல்படுத்த முடியாதுன்னு நீங்க நெனச்ச அத்தன விஷயங்களையுமே இறை அருள் மூலமாக நீங்க முழுமையா பெறப் போறீங்க. ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம் உறுதியா கும்பராசிக்கு ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அல்லது இரட்டை குழந்தை. ஏன் சொல்றோம்னா, இந்த இரட்டை குழந்தைங்கிற ஏன் நம்ம வந்து கரெக்ட்டா முக்கியமா சொல்றோம்னா, குரு அமர்ந்த வீடு புதன் வீடு. புதன் வீட்ல போய் அமர்ந்திருக்கார். அப்ப ரெட்டை குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நம்ம உறுதியா சொல்ல முடியும். எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லங்க. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. எனக்கு 1 குழந்தை பிறந்துருமா? அப்படின்னா, இல்லையா உனக்கு 2 குழந்தை பிறக்கும். ரெட்டை குழந்தையா பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிரகங்கள் ரீதியா, கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லலாம் என்று பார்க்குறோம். ஸோ அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட லைஃப்ல வண்டி வேகமா போகுது. அதுக்காண்டி ஓவர் லிமிட்ட தாண்டி போயிட்டா என்ன ஆகும்? கீழ விழுந்துருவோம்ல. ஸோ கொஞ்சம் இவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு சேமிப்பு எடுத்து வச்சுக்கணும். சந்தோஷத்துக்காக அள்ளி வாரி இது பண்ணிட்டாங்கன்னா, சேமிப்புல கம்மியாயிரும். அதனால முடிஞ்ச அளவு பேக்கப் ஆஃப் லைஃப். இப்போ உனக்கு நல்லா இருக்கு. நீ அடுத்து வரப்போற விஷயங்களுக்கு இப்பயே பாதுகாத்து வச்சுக்கோ அப்படிங்கிறத கிரகம் குரு பகவான் மூலமா உணர்த்துது. ஸோ கரெக்ட்டான முறையில சிறப்பா வாழக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கு. அடுத்து கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சிகள் எப்படி இருக்கு? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
மீன ராசி, காலபுருஷன் ராசி 12ஆம் இடம். நீங்க சொன்ன மாரி காலபுருஷன் ராசிக்கு 12ஆம் இடம் தான். பல பேருடைய பாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய கால் பாதம் இருக்கு பார்த்தீங்களா? அது மீன ராசிய குறிக்கும். இப்ப நம்ம ஒருத்தவங்க நடந்து போணும் அப்டின்னா, ஒரு இடத்த விட்டு நகரணும் அப்டின்னா, எந்த நமக்கு முக்கியம்னா பாதம் தான். பாதம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. அதேபோல ஒரு மனிதன் வாழ்வதற்கு மீனராசி உதவி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. அனைவருடைய சுமைகளையும் அடிப்பாதத்திலிருந்து சுமக்கக்கூடிய ஆற்றல் தான் நம்முடைய மீன ராசிக்காரங்க. ஸோ, இப்போ வந்து மீன ராசிக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐயோ பாவம்! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல. உங்க கூட உள்ள நபர்களுடைய குணாதிசயத்தை புரிந்து கொள்ள, உங்க கூட உள்ள நல்ல நண்பர்களா, தீய நண்பர்களா, அல்லது உங்க உறவுகள்ல எந்த உறவு உங்களை கஷ்ட நிலையில உங்கள தூக்கி பிடிக்க போறாங்கங்கிறத உணர்த்தக்கூடிய ஆற்றல் தான் சனி பகவான் குடுக்க போறார். பயப்பட தேவையே இல்ல. பயப்பட வேண்டியது யாருன்னா, ஐய்யய்யோ! நம்ம வெளிய வரப்போதே, நம்ம இவனுக்கு இவ்வளோ பண்ணோமே, நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையேன்னு உங்க கூட்டாளிய தான் பயப்படணும். ஸோ மீனராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற விஷயம். ஸோ மீனராசிக்கு கிரகங்கள் என்ன சாதகமா குடுக்க போகுது அப்படின்னா, முயற்சிகள்ல வெற்றிய குடுக்க போகுது. முடியாதுங்கிற வார்த்தை கிடையாதுங்கிற மாரி செயல்படுத்தக்கூடிய ஆற்றல குடுக்க போகுது. ஆனா முயற்சியில கொஞ்சம் நிதானம் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்றோம். யாராவது ஒருத்தவங்க அதாவது உங்க மேல உள்ள தன்னம்பிக்கையில நீங்க முயற்சி எடுங்க. தப்பு கிடையாது. யாராவது ஒருத்தன் சொன்னா, "ஐயா நீ போ, அந்த இடத்துல நீ போய் அடிச்சேன்னா உனக்கு 50,000 விழுந்துரும்." அப்படின்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி, நீங்க அவன் சொல்றத கேட்டு போய் அடிச்சீங்கன்னா, மண்டையில கல்லு தான் விழும். 50,000 கீழ தான் போகும். ஸோ அப்ப உங்க மேல தன்னம்பிக்கை வச்சு முயற்சி எடுத்தீங்கன்னா, வெற்றி உண்டு. வேற யாராவது சொன்னாங்க, அத நான் செஞ்சேன். அதனால நான் மாட்டிக்கிட்டேன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப கவனங்கிறது இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் மீன ராசிக்கு. அதேபோல பொருளாதாரங்கள் எங்கேயாவது பணம் குடுத்து வச்சிருந்தீங்க, அந்த பணம் எனக்கு வரமாட்டேங்கி, நான் என்ன பண்ணேன்னே தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பணம் உங்களுக்கு உறுதியாக கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக வீடு தேடி வரும். ஸோ வெளிநாடு, வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்புண்டு. கட்டாயமா மீன ராசிக்காரங்க தன்னுடைய சந்தோஷத்துக்காக வெளிநாடு செல்வதற்கான செயல்பாடுலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லபடியா இருக்கு. வெற்றிகள் உறுதி, மகிழ்ச்சிகள் உண்டு. கவலைப்படாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை என்ற செயல்பாடுடன் நீங்க செஞ்சீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க.